நிலவு மலாவிய நீர்மலி வேணியன். நிலவு உலாவிய நீர்மலி வேணியன்னா என்ன அர்த்தம்? வேணின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணவேணின்னு பேர் வச்சிருப்பா தெரியுமா? குழல், சடை. கிருஷ்ணவேணின்னா கார் குழலின்னு அர்த்தம். கிருஷ்ணன்னா கருப்பு, கருமையான கூந்தலை உடையவள் கிருஷ்ணவேணி. கிருஷ்ணம்னா கருமை, கார் குழலின்னு பேரு. நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். நிலவு சந்திரனை தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறார். சந்திரனை தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறார் சொல்லும் பொழுது இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா அமாவாசை கழிஞ்ச 2வது நாள் திதிய திதி அன்னைக்கு சந்திர தரிசனம்னு போட்டிருப்பா. சாயங்காலத்திலே சந்திர தரிசனம் பண்ணணும். 3ஆம் பிறை சினிமா தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கு முன்னாடி தெரியாது யாருக்கும். 3ஆம்னா திருதியை இல்ல, அது அமாவாசையை சேர்த்து. அமாவாசை பிரதமை திதியை அன்னைக்கு அந்த 3வது நாள் அமாவாசையை சேர்த்து 3வது நாள் அன்னைக்கு ஒரு பிறை சந்திரனானது வானத்திலே தெரியும். கண்டிப்பா எல்லா ஊர்லயுமே தெரியும். அந்த டைமிங்கே பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. அடியேனும் தினந்தோறும் பஞ்சாங்க பட்டணத்திலே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அந்த சந்திர தரிசனத்தை ஏன்னு சொன்னா, அதை தரிசித்தால் பரமேஸ்வரனை நேரடியாக தரிசித்த பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்த அண்ட வெளியிலே இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரரை, அவர் பிறை சூடன்னே பேரு சுவாமிக்கு. சந்திரசேகரன் சொல்றோம் இல்லையா? வடமொழியிலே சந்திரசேகரன், தமிழிலே பிறை சூடன். அப்படி நிலவு உலாவிய நீர்மலி வேணியன்னு சொல்லிட்டார். நீர்மலி வேணியன், நீர் கங்கை. சந்திரனையும் தலையில வச்சுட்டு இருக்கார், கங்கையும் தலையில வச்சுட்டு இருக்கார். அப்பொழுது அந்த ஈரமான சடையை உடையவர். அதைத்தான் இவர் எப்படி சொன்னார் நாவரச பெருமான்? பணித்த சடை, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் சொல்லிட்டார் இல்லையா? பவழம்போல் மேலையில் பால் வெந்நீரும் சொன்னார். பணித்த, பனின்னா என்ன? சில்லு, கூலிங், சில்லுன்னு இருக்கும். அவருடைய சடாமுடிய ஜில்லுன்னு இருக்குமா. அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா திருவண்ணாமலையில அக்னிஸ்தலம். அப்படியே இங்க என்ன சொன்னோம்? அக்னேர் ஆபஹா, அக்னியிலிருந்தா ஜலம் வர்றது. இதையும் பெருமாளே நமக்கு நிரூபிக்கிறார். சிவன் அப்படிங்கிறது அது பஞ்சபூதங்களுடைய ஒருமித்த வடிவம். அதுதான் ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் காமிக்கிறார், பஞ்சபூத ஸ்தலங்கள்னு. அதைத்தான் சொன்னேன் 5 எழுத்து மந்திரம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி. அந்த ஒவ்வொரு எழுத்திலையுமே ஒவ்வொரு பூதங்களும் உள்ளே அடங்கி இருக்கிறது. நம சிவாயான்னு சொன்னார். அப்படி பணித்த சடை நீர்மலி வேணியன், அழகில் சோதியன். எப்படி இருப்பாரா? ஜோதி, அளவு. அழகுன்னா அளவு, அழகுன்னு சொல்றோம் இல்லையா? அழகுன்னா யூனிட். எத்தனை யூனிட் பிசிக்ஸ் படிக்கிறவா சொல்லுவா, இத்தனை அழகு எழுதுவா தமிழ் மீடியத்துல. யூனிட்ஸ், யூனிட்னா அளவு. அழகில் சோதியன், அந்த அளவுல எப்படி இருப்பாரா அவரு? சோதி வடிவானவன், சோதியராகவே காட்சி அளிக்கிறார். ஜோதி அம்பலத்தாடுவான், இந்த அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்திலே துவக்குகிறார்னு சொன்னா, அவருக்கு அதை காதிலே எடுத்து கொடுத்தது யாருன்னு சொன்னா பரமேஸ்வரன். இப்படி நாம் அந்த இறை சக்தியை அனுபவித்து உணரக்கூடிய இடமாகவே அந்த சிதம்பர திருத்தலமானது அமைந்திருக்கிறது. ராவணன் கைலாச வாகனம்னு கேள்விப்பட்டிருப்பேன். எல்லா ஊர்லயுமே இந்த கைலாச வாகனம்ங்கிறத வச்சிருப்பா. பேருதான் இந்த உற்சவம் கைலாச வாகனம் அப்படின்னு பேரு. ஆனா இந்த கைலாச வாகனத்துல பார்த்தோம்னா ராவணேஸ்வரனை தான் வச்சுட்டு இருப்பார். அந்த ராவணேஸ்வரனானவர் இந்த கைலாயத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது போல அந்த வாகனமானது அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வாகனத்துக்கு ராவணேஸ்வர வாகனம்னு பேரே கிடையாது. கைலாச வாகனம் தான் சொல்லுவா. கைலாசம் வேற, ராவணன் வேற இல்லைங்கிற மாதிரி அத்தனை பக்திமானாம் ராவணேஸ்வரன். அந்த கைலாச வாகனத்தை பார்த்திருக்கேளா? நேர்ல எத்தனை பேர் பார்த்திருக்கேன்னு தெரியல. எல்லா ஊர்லயுமே இருக்கும். சிவாலயங்கள்ல போய் பாருக்கும். கைலாச வாகனம் நடக்கும்போது பாருங்க. சிதம்பரத்தை பொறுத்தவரை 7ஆம் திருநாள் கைலாச வாகனம் தங்க, அந்த ராவணேஸ்வரன் தங்கத்தான ராவணேஸ்வரன் அந்த வெள்ளியங்கிரி, வெள்ளிய மலையை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு இருப்பார். அந்த வாகனத்துல பார்த்தோம்னா, அந்த கைலாச வாகனத்து ராவணனுக்கு எத்தனை தலை? 10 தலை. ஆனால் அந்த வாகனத்துல பாத்தீங்கன்னா அங்க 9 தலை மட்டும்தான் இருக்கும்.
இது என்ன 9 தலை தான் இருக்கு, ராவணன் சொல்றீங்க 9 தலை தான் இருக்கு, ஆனா கரங்கள் 20 கரங்கள் இருக்கும், 9 தலை தான் இருக்கே. கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனித்தோமே ஆனால் தெரியும், ராவணனை போல் ஒரு சிறந்த பக்திமான் இல்லை, அவ்வளவு பெரிய சிவபக்தன். என்னன்னு பார்த்தோம்னா, கைலைநாதரை அப்படியே இந்த பக்தியால கானம் இசைப்பார். அவர் கைலைநாதரை போற்றுவதற்கு அவர் வந்து அந்த கான மழை தான் ஃபுல்லா. இப்ப நீங்க எப்படி பஜனாமிர்தம் பார்த்தீங்களோ அவர் வீணை வாசிச்சுட்டே இருப்பார். அப்படி வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது வீணையிலே அந்த தந்தி நரம்பானது அருந்து விடுகிறது. அது அருந்த வேகத்துல இந்த வீணையில ஒரு பக்கம் பார்த்தேன்னா ஒரு பானை மாதிரி வச்சிருப்பா, இந்த பக்கம் அதுவும் உடைந்து போய் விடுகிறது. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு உடனேயே தன்னுடைய ஒரு தலையையே அப்படியே கொய்து ஒரு பானையா வச்சுட்டான். ஒரு தலையை எடுத்து பானையாக வைத்து தன்னுடைய உடம்பிலிருந்து நரம்பினை எடுத்து அதையே நரம்பா மாத்தி அப்படியே வாசிச்சாரா ராவணேஸ்வரன். அவனுடைய பக்திக்கு மெச்சி அப்படியே காட்சி கொடுத்தார் பரமேஸ்வரன். எல்லா ஆலயங்களிலுமே அவர் உற்சவங்கிறது உண்டு, அதுக்காக சொல்றேன். அவ்வளவு பக்தி. கண்ணப்ப நாயனார் கண்ணை எடுத்து வச்சாலும் தலையே கொடுத்திருப்பான் ராவணேஸ்வரன். பக்தி பரமேஸ்வரன் மேல அப்படி ஒரு பக்தி. நீங்க ராமனை சொன்னா நாங்க ராவணரை சொல்றோம், அரசியல் இல்லை இங்க. பக்தி, ராவணனுடைய பக்தி சொல்றேன். இதோடு ஒரு சிறு விஷயத்தோடு முடிவு செய்து கொள்கிறேன். அசுரர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா பெரும்பாலும் சிவபக்தர்களாகத்தான் இருப்பார்கள். அது என்ன, அசுரர்கள்லாம் சிவபக்தர்களாக இருக்கிறார்கள், நெற்றி நிறைய திருநீரை அறிந்திருக்கிறார்கள். ஆனா அசுரர்கள் சொல்றோமே, அசுரர் தான் நம்ம சினிமால நம்ம காமிச்சிருப்பான். ரொம்ப பெரிய உருவம், நல்ல குண்டா உயரமா, நல்ல பல்லுலாம் வெளியே, தலையில கொம்பு, அப்படிலாம் இருக்க மாட்டார். அதெல்லாம் கிடையாது. அசுரர்களும் நம்மை போல் மனிதர்கள் தான். ஆனால் அவர்களிடத்திலே அசுர குணமானது அதிகமாக இருக்கும். காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம் சொல்றோம் இல்லையா, ஒரு 6 குணங்கள் தீய குணங்கள்னு சொல்றோம். இந்த குணங்களைத்தான் விட்டொழிக்க வேண்டும்ங்கிறதால தான் ஒவ்வொரு தடவையும் சங்கல்பம் சொல்லும் பொழுது காம, குரோத, லோப, மகமாச்சரிய இதுல இருந்தெல்லாம் என்னை விடுபட்டு விடு இறைவா அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை பண்றோம். எல்லாருக்குமே உண்டு, காமம் உண்டு, லோபம் உண்டு, பேராசை உண்டு, மற்றவர்களை பார்த்து பொறாமைங்கிறது உண்டு, அதான் மனுஷன். ஆனா இது அத்தனையும் அதிகப்படியாக இருக்குமாம் அந்த மனிதர்களிடத்திலே. அவர்களைத்தான் அசுரர்கள் என்று உருவகப்படுத்துகிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு அவர்களிடத்திலே ஒரு விஷயத்தை அடையணும்னு சொன்னா ஒரு வெறிங்கிறது இருக்கும், அந்த ஒரு தபஸுங்கிறது இருக்கும். அதனாலதான் அசுரர்கள்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் சிவபக்தர்களாக இருப்பார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, பரமேஸ்வரன் அந்த தவத்திற்கு, அந்த உண்மையான பக்திக்கு, அந்த அசுர பக்திக்கு வாரி வழங்கி விடுவார் வரங்களை. ஆஷு தோஷின்னு பேர் சுவாமி. ஆஷு தோஷின்னு சொன்னா அப்படி ஒரு செகண்ட்ல அவ்வளவு சந்தோஷம் வந்துருமா அவருக்கு. தோஷம்னா சந்தோஷம்னு அர்த்தம். நம்ம தோஷம்னா தோஷம் நினைச்சிட்டு இருக்கோம். பிரதோஷம் சொல்றோம் இல்லையா, பிரான்னு சொன்னா ரொம்ப வசத்தின்னு அர்த்தம். பிர அப்படின்னு சொன்னாலே ரொம்ப வசந்தி. சாதம்னு சொல்றோம், வெறும்னா வச்சா அது சாதம், அதையே நைவேத்தியம் பண்ணி வச்சா ரொம்ப வசத்தியான சாதம், பிரசாதம். அதனாலதான் எல்லா கோவிலையும் பிரசாதம் கொடுத்தா வாங்கிட்டு தான் போகணும். கியூல நிக்கிறா, உண்டை கட்டி வாங்க நிக்கிறான்லாம் சொல்லக்கூடாது, மகா பாபம். ரொம்ப வசத்தியான சாதம் பிரசாதம். பிரான்னு சொன்னா ரொம்ப வசத்தி. அப்போ பிரதோஷமா, அப்ப தோஷத்திலே ரொம்ப வசத்தியான தோஷமா பிரதோஷம் இல்ல, அது தோஷம். தோஷம்னா சந்தோஷம். இறைவன் சந்தோஷத்தினுடைய உச்சியிலே மிகவும் ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய நேரம்தான் அந்த பிரதோஷ காலம். சரியா உச்சரிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், பிரதோஷம். எப்படி நந்தியம் பெருமானுக்கு எதுக்கு அபிஷேகம்? நந்தியம் பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நடனத்தை புரிந்து கொண்டிருக்கிறார் இறைவன். அந்த நேரத்திலே பிரதோஷ காலத்திலே இந்த திரையோதசி திதியில ஆனந்த நடனம், ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக அந்த நந்தியம் பெருமானுடைய கொம்புகளுக்கிடையே காட்சி கொடுக்கிறாருங்கிறதுனால அந்த நந்தியம் பெருமானுடைய தலைமையில எதுக்கு அபிஷேகம் பண்றோம்னா இதுக்காகத்தான். சுவாமிக்கு தான் அபிஷேகம் அந்த இடத்துலயும். பிரதோஷம், ஆஷு தோஷி, டக்குனு சந்தோஷம், அப்படியே முழுமையான வரங்களை வாரி கொடுத்து விடுவார் பரமேஸ்வரன். எந்த அளவுக்கு ஆஷு கோபின்னும் பேரு, டக்குனு கோபம் வந்துடும், நெற்றிக்கண்ணை திறந்து எரிச்சிடுவார் சொல்ற மாதிரி
அப்படியே வாரி வரங்களை அள்ளி தந்து விடுவாராம். அதனாலதான் எல்லா அசுரர்களுமே தங்களுடைய தவத்தின் மூலமாக அந்த உண்மையான பக்தி, அசுர பக்தின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு அசுர பக்தியின் மூலமாக இறைவனை சந்தோஷப்படுத்தி அப்படி வரங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்றான்னு பார்த்தா, இந்த சரியான வழியிலே பயன்படுத்தாமல், இதெல்லாம் ஒரு சைக்கிள் தான். தேவர்களுடைய ஆணவம் உயர உயர, தேவர்களுக்கு நான்லாம் தேவம், அவர்கள் ஆணவம் அதிகரிக்க அதிகரிக்க உடனே என்ன பண்ணுவார் சுவாமி பார்த்தா, இவனை தூண்டி விட்டுருவார், அசுரர்களுக்கு வரங்களை கொடுத்துருவார். அவன் போய் இவனை அடிப்பான், தன்னால ஓடி வந்து வேற வழி இல்லைன்னு சரணாகதி அடைவார். உடனே மாறி திரும்பி அவனை அழிப்பார் போய். இப்படி இது ஒரு விளையாட்டு, மாறி மாதிரி இறைவன் விளையாடி கொண்டே இருப்பார். ஆக அசுர பக்தி, அந்த அசுர பக்தியின் மூலமாக நாமும் என்ன பண்ணணும், பரமேஸ்வரன் பிரார்த்தனையை பண்ணி வரங்களை வாங்கிட்டு மனித நிலை, மனித நிலைன்னு சொன்னா எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும், கூட இருக்கிற மனுஷால மதிச்சு நடந்துக்கணும், பக்கத்துல இருக்கவாங்கிட்டயும் அந்த சுவாமியினுடைய சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நீ பெருசா நான் பெருசாலாம் இல்ல, நீ பெருசா நான் பெருசானா இந்த சாமி பெருசா அந்த சாமி பெருசாலாம் இல்ல, எல்லாமே ஒண்ணுதாங்கிற மாதிரி அதைத்தான் இறைவன் நமக்கு அந்த சிதம்பரத்திலே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னிலும் இருக்கிறார், என்னுள்ளும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் எம்பெருமான். அதுதான் சிதம்பர ரகசியம் சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வத்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. ராம ராம.